ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் அதிரடியாக விளையாடி சதம் விளாசிய இந்திய அணியின் துணை கேப்டனான சுப்மன் கில் அவர்கள் சதம் அடித்ததுக்கப்புறம் அவங்க விராட் கோலி அவர்களை பார்த்து செய்த சைகை தான் தற்போது அனைவரையும் பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் 2 ஒருநாள் போட்டியிலையும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 2 போட்டியிலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க சுப்மன் கில். தற்போது இவங்க ஒரு நாள் ஃபார்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முழுக்க ஆதரவு தெரிவித்தது ரோஹித் சர்மா அவர்கள் தான். பாண்டியா போன்ற சீனியர் வீரர்களுக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் ரோஹித் சர்மா அவர்கள் பரிந்துரை செய்ததன் காரணத்தினால இளம் வீரரான சுப்மன் கில்லுக்கு பார்த்தீங்கன்னா துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு ஏற்றவாறு அவங்க இந்த தொடர் முழுக்க ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3வது ஒரு நாள் போட்டியில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கின இவரும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க. அதற்கு பிறகு கோலி அவர்களோடு சேர்ந்து நிதானமாக விளையாடிய சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 102 பந்துகளில் 14 பவுண்டரி 3 சிக்ஸர்களோடு 112 ரன்களை குவிச்சாங்க. அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் 78 ரன்களும், விராட் கோலி 52 ரன்களும், KL ராகுல் 40 ரன்களும் எடுக்க இந்திய அணி 50 ஓவர் முடிவுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 356 ரன்களை குவிச்சாங்க. இதில் இங்கிலாந்து அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின அடில் ரஷீத் 10 ஓவர்களை வீசி 64 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. அடுத்ததாக மார்க்வுட் 2 விக்கெட்டுகளையும், கஸ் அட்கின்சன் மற்றும் ஜோ ரூட் மற்றும் ஷகிப் முகமது இவங்க 3 பேரும் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இந்த போட்டியில் துவக்க ஆட்டக்காரரான சுப்மன் கில் அவர்கள் சதம் விளாசிய பிறகு டக் அவுட்ல இருந்த விராட் கோலி அவர்களை நோக்கி இவங்க ஒரு சைகையை தெரிவித்தாங்க. அதாவது அவருக்கு மரியாதை செலுத்துவது போல இவங்க ஒரு சைகையை தெரிவித்தாங்க. இதற்கு முன்பாக சச்சின் அவர்கள் இது போல் கேலரியில் இருக்கும்போது விராட் கோலி அவர்கள் ஒரு முறை சதம் அடிச்சுட்டு அவருக்கு மரியாதை தெரிவிப்பது போல அந்த சைகையை செஞ்சுருப்பாங்க. அதே போல் தற்போது அந்த சைகையை தான் தற்போது பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதற்கு நெட்டிசன்கள் பல பேர் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தற்போது அணியில் சுப்மன் கில் அவர்கள் இடம் பிடிச்சிருப்பதற்கு முக்கியமான காரணமே ரோஹித் சர்மா தான். அது மட்டும் இல்லாது தற்போது மோசமான ஃபார்மில் இருந்த அவங்கள தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து அணியில் தக்க வச்சது மட்டுமல்லாமல் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக அவங்கள அணிக்கு துணை கேப்டனாகவும் தற்போது நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டக் அவுட்டில் இருந்த ரோஹித் சர்மா அவர்களை மதிக்காமல் விராட் கோலி அவர்களுக்கு மட்டும் இவங்க தற்போது மரியாதையை செலுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பல பேர் தற்போது கேள்வி எழுப்பி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது சுப்மன் கில் அவர்கள் சதம் அடித்ததுக்கப்புறம் அங்கு பார்த்தீங்கன்னா சச்சின் அவர்களுடைய மகளாகிய சாரா அவர்கள் அதை கைத்தட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த போட்டியை பார்த்தாங்க. சாம்பியன்ஸ் டிராபி தற்போது 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலைமையில் சுப்மன் கில் அவர்களுடைய இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.